இது கதை இல்லம்மா, சரித்திரம். வந்தேனே என்ன பாருங்க, கதை எடுத்து வரேனே என்ன பாருங்க. 4 தசை துணிய கட்டி நல்ல நல்ல கதை எடுத்து சொல்றேன்னு நீங்க கேளுங்க. அம்மா காது கொடுத்து நல்லாதான் நீங்க கேளுங்க. நீயே ஒரு பைத்தியம், நீ சொல்றத நாங்க கேட்கணுமா? நான் பைத்தியமா? நீங்க எல்லாம் தான் பைத்தியம். டேய், எந்த பைத்தியம்டா தான் பைத்தியம்னு ஒத்துக்குது? அண்ணையார் சொல்றதும் சரிதான் அடிய. ஆமாண்டி, அந்த பைத்தியக்காரனை கொண்டு போய் கோவில் மரத்துல கட்டுங்க. ஏய், விடுங்கடா. என்னையாடா ஏய், கபால்காரன் வந்துட்டான்டா. அச்சச்சோ, சைக்கிள்காரன் வந்துட்டான்டா. ஓடுங்கடா, ஓடுங்கடா, ஓடுங்கடா. ஐயோ, சீக்கிரம் போயா, தபால்காரன் வேற வந்துற போறான். ஐயோ, வரானே சைக்கிள் வண்டிக்காரன். என்னங்கய்யா, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏய் கிளவி, நீ ஆச்சுங்க வா. ஏலே சுப்பிரமணி, நீ பொல்லாத தந்தியா கொண்டு வந்திருப்ப, நான் வரலப்பா. ஏய் கிளவி, குமரேசன் எங்க இருக்கான்னு சொல்லு. அடியாத்தி, என் குமரேச வீட்டுல தான் ஏதோ துக்கமா? தந்தினாலே கெட்டதுதானா? கலெக்டர் கிட்ட இருந்து உங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்ட சொல்லி குமரேசனுக்கு தந்தி வந்திருக்கு. அந்த கிளவி பின்னாடியே போ, அவ குமரேச வீட்டுக்கு தான் போறா. எவடி இங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு தவிக்கிட்டு திரியறது? ஆமாண்டி, பள்ளிக்கூடம் கட்டுற அளவுக்கு அந்த கலெக்டர் பணம் வச்சிருக்காரா? யாரா இருக்கும் நீ அந்த கலெக்டர்? அடே கூமுட்ட பைத்தியங்களா, அதான் சொன்னேனே, அந்த கலெக்டர் ஒரு சரித்திரம்டா. மறுமையில் பிறந்து புட்டாலும் பகலும் படிச்சு புட்டான். ஊரில் பாடுபட்டு மகனத்தான வளர்த்த புள்ள, மகனத்தான வளர்த்த புள்ள, அரசனாக்கி பார்த்த புள்ள, அரசனான கதைய கேளுங்க. அந்த நாளுல சின்ன வயசுல பள்ளி கூட நான் போகல. போதுமா, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. அப்பாவும் படிக்கல, அம்மாவும் படிக்கல, படிப்பின் அவசியம் புரியல. ஏய், கிழிஞ்ச ட்ரௌசர் முருகேசா, நில்லுடா. என்னமோ படிச்சு கலெக்டராக போற மாதிரி விறுவிறுன்னு போற. கதிரே, அவனே நம்மளோட லீவ் போட சொல்றா. ஏய், ஒழுங்கா அவன் சொல்ற மாதிரி எங்க கூட லீவ் போடுறா. இல்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா, ஆனா நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கத்தான் போறேன். கருவ காட்டுல கால் செருப்பு முள்ளோடு விறகு போற. என்ன இந்துராணி அம்மா, இன்னைக்கு கஞ்சிக்கு பச்சை மிளகாய் தானா? ஆமா அக்கா. கதிர இருக்க இவளுகளை விட்டா அதுக்குள்ள கஞ்சிக்கு உட்காந்துட்டாளுங்களா? ஆமாங்கய்யா, திண்ணி பண்டாருங்க. என்ன கணக்கு ஐயா, இதெல்லாம் கவனிக்க மாட்டியா? அதெல்லாம் கவனிக்க மாட்டான். இவன் கவனிப்பு கணக்கே வேற. ஏய், எந்திரிங்கடி, சாப்பிட்டது போதும். திருவிழா வர்றதுக்குள்ள அறுவடையை முடிக்கணும். ஐயா, என்னம்மா? பையனுக்கு கோச்சிங் சென்டர்ல பணம் கட்டணுமா ஐயா? அதுக்கு இல்லம்மா, கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டு பண்ணையிலேயே வேலை செஞ்சு வட்டியும் அசலையும் திருப்பி கொடுத்துருவேம்மா. இவ்வளவு படிச்சு என்ன கிழிக்க போறோம்? வாங்கின காசு கொடுக்க துப்பு இல்ல. ஒழுங்கா உன் பிள்ளைய கொண்டாந்து பண்ணையில மாடு மேய்க்க விடு. மாடு மேய்ச்சான்னா 4 காசு பார்க்கலாம், வாங்கின கடனையும் கொடுத்துடலாம். சும்மா இருமா, கணக்கு கை நட்டு வாங்கிட்டு என்னன்னு பார்த்து கொடு. ஏய், புருஷன் இல்லாதவ பாவம் உன்னை பண்ணையில உன்னை வேலைக்கு வச்சா ஓவரா போற. உன்னை வந்து வச்சுக்கிறேன். நான் நீங்க சாமி கும்பிட்டே இருக்கமா, நான் வந்துடுறேன். எங்கடா நம்ம பசங்க ஒருத்தனையுமே காணோம். நீ தாண்டா ஏன் சுத்திட்டு தெரியுமா? இங்க போடுறா, டேய் பாட்ட போட்டாங்கடா. அண்ணா, ஏயா, சாமி வரும்போது கூட பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இன்னைக்கு முக்கியமான பரீட்சை இருக்குமா? சாமி வருஷம் வருமா? பரீட்சை வருமாமா? முருகேசா, இங்க பாடுறா, ஊர்ல சாமி வரும்போது கூட பள்ளிக்கூடத்துக்கு போறேன். வாங்கடா இப்படியே. ஏய், நில்றாங்க. டேய் கதிரு, பள்ளிக்கூடம் போகும்போது தேவையில்லாம அம்பளுக்காடா. ஏய், நீ எங்க போனாலும் என் வீட்டுல வந்து மாடு தான் மேய்க்க போறேன். சரி, அதை விடு. அன்னைக்கு லீவ் போட்டது ஏன்டா எங்க அப்பன்ட்ட சொன்னேன்? ஏய், எங்கடி உன் பிள்ளை? வருவான், இரு. இந்த வந்துட்டான்ல. டேய் விடுடா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்னடா பண்ற? டீச்சர் வேற எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நைன் அதப்பா, போன் வாங்கி கொடு, போறேன். பாத்தியாடி இவனுக்கு கொழுப்ப? எல்லாம் ஒண்ணா சொல்லணும். இரு, வந்து வச்சுக்கிறேன். தோரைக்கு வீராப்புல ஒன்னும் குறைச்ச இல்ல. ஏ மாப்ள, இங்க பாரு, புது செல்போன் வாங்கிட்டேன்டா. ஏய், தரமா இருக்குடா. இருங்கடா, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றோம், என்ஜாய் பண்றோம். சூப்பர்ரா, குர்ரா நான் வீடியோ எடுத்தேன். டேய், ஃப்ரேம் சரியாடா, நீ உள்ள வாடா. டேய் கதிரு, அங்க பாருடா யார் போறதுன்னு. டேய், கிழிஞ்ச ட்ரௌசர் முருகேசா, இங்க பாருடா புது போனு. உன்னால முடியுமாடா? டேய், அப்துல் கலாம் பாக்குறியா?
இந்த பாரு தட்னாலே உலகத்துல உள்ளது எல்லாமே வந்துடும். சரி அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராமா தெரியுமாடா? இப்ப பாடுறா டான்ஸ. ஏய்யா சோகமா இருக்க? பண்ணையார் கதிரு செல்போன் வச்சிருக்காமா? அவங்க கிட்ட இருக்குப்பா, வச்சிருக்காங்க. அதுக்கு இல்லம்மா, அந்த செல்போன்ல உலகத்துல இருக்க எல்லா நாட்டு நடப்பு விஷயங்களும் உடனே வருதுமா. படிக்கிறதுக்கு உதவுலமா? படிக்கிறதுக்கு உதவுமா? எவ்வளோப்பா வரும்? அது எப்படியும் 10,000 ஆச்சும் வருமா? அவ்வளவா? பண்ணையார்கிட்ட வாங்கினதையே கொடுக்க முடியல. சரி விடுமா, வேண்டாமா. இருப்பா, வந்துடுறேன். இது உங்க அப்பா கட்டின தாலி, அவர் ஞாபகமா வச்சிருந்தேன். படிப்புக்கு தானப்பா தேவைப்படுது, இதை வித்து செல்போன் வாங்கிக்கோப்பா. சரிமா. கதிரே கதிரே, நானும் புது செல்போன் வாங்கிட்டேன்டா. இல்ல படிக்கிற விஷயம் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி கொடுடா. ஏது ஏண்டா எவ்வளவு நாள் பள்ளிக்கூடம் போகாதரா, என் கூட வாடான்னு உன்னை கூப்பிட்டுருப்பேன். அப்பெல்லாம் என் பேச்ச கேட்காம இப்ப என் பேச்ச கேட்கறதுக்காக வந்து நிக்கிறியோ? ஆமா, உனக்கு எது போனு? ஏய் உண்மையை சொல்லு, எங்க திருடுன்னு சொல்றா? ஒருவேளை உங்க அம்மா எங்க வீட்டுல வந்து திருடுச்சா? போன் எங்கடா எடுத்த? திருடியாடா? தாலிய வித்து வாங்கினதுப்பா, என் தாலிய வித்து வாங்கினதுப்பா. அறியாத வயசினிலே புரியாம கேட்டு வா முருகேசா, நீ இந்த ஊர்லயே இருக்காத. இருந்தா உன்னை யாரும் படிக்க விட மாட்டாங்க. படி வாங்கி நிக்கும் புள்ள அழுத கண்ணீர், அழுத கண்ணீர் காய்வதப்போ. ஊரில் பாடுபட்டு மகனத்தான வளர்த்த புள்ள மகனத்தான வளர்த்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கலக்கும் கதிரேசன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி, இவர்தான் நம்ம ஊர் பைத்தியக்காரர். எப்பயும் நசன் நசன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். சரி அதை விடுங்க. எங்க ஊருக்கு கலெக்டர் வந்து புதுசா ஒரு ஸ்கூல் திறக்க போறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்க எல்லாத்தையுமே இங்க அட்மிஷன் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கலெக்டர் வந்துட்டாராடி? எங்கடி? ஒரே கார் வண்டியா போகுது. வந்துட்டாருடி. எங்க வழி விடுங்கப்பா, வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும். இந்த அழகான மாலை பொழுதினிலே என் முத்தான முதல் வணக்கம். என்றும் முதல் எதிலும் முதல் என்பது போல அனைத்து தேர்வுகளிலும் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று இன்று நம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ள மாவட்ட ஆட்சியருக்கு எனது வணக்கம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பிடித்து. இக்குறளுக்கு ஏற்றாற் போல நம் ஊரில் வாழும் குழந்தைகளுக்கு கண்களாய் இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாய் அமைத்துக் கொடுத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். இன்று நான் IAS அதிகாரியாக உங்கள் முருகேசன். அடியே, இது நம்ம இந்திராணி மகனா? பாரு, சின்ன வயசுல வெளியூர் அனுப்புனா. ஓ, மவனை கலெக்டர் ஆக்கத்தான் இவ்வளவு நாள் பண்ணையார் வீட்டுல வேலை பார்த்தாலோ? ஆமா பாட்டிமா, நம்ம கிராமத்துல பண்ணையார் மாணிக்கவேல் ஐயா வீட்டுல பண்ண வேலை பார்த்துட்டு இருந்த இந்திராணியுடைய மகன் தான் நானு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சுச்சுன்னு. எங்க அம்மா காட்டுல கம்மா கரையில விறகு வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன எங்க அம்மா படிக்க வச்சுச்சு. என்ன படிக்க வச்சு அழகு பார்த்த என் அம்மாவுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனா நான் இப்ப எங்க அம்மாவை அழகு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா வாமா, போய் கட்டிட்டு வாமா. நீங்க நினைக்கலாம் வாங்கின கடனை அடைக்காம இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பிறந்த இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் வரணும், இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லா படிச்சு என்ன மாதிரி பெரிய ஆளா வளரணும்னு ஆசைப்பட்டேன். மாணிக்கவேல் ஐயா வாங்க, இதுல உங்ககிட்ட அம்மா வாங்கின பணம் மொத்தமும் இருக்கு. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் கடைசியா ஒண்ணு உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் இன்னொருத்தரும் இருக்காரு. நான் சொன்னா எங்க கூட லீவ் போட மாட்டியாடா? லீவ் போட மாட்டியா? டேய் என்னடா முருகேசங்கிட்டே உரண்டு எழுத்துக்கிட்டு இருக்கீங்க? தொலைச்சு விடுவேன். நீ போடா முருகேசா, போய் நல்லா படி, அண்ணன் நான் இருக்கேன். எங்க அப்பன்ட்ட சொல்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு துணிச்சலடா? என்ன டேய்? டேய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவன்ட்டே உம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்க. வெளுத்து விடுவே வெளுத்து. நீ போயா முருகேசா, போய் டெஸ்ட் நல்லா எழுதிட்டு வாயா. என்ன முருகேசா, செல்ல உடைச்சிட்டாங்களா? நானும் ஊருக்கார பைத்தியம் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, அதை பார்த்து தான் வந்தேன். இங்க கூட போன இந்தா
சரியாயிருச்சு, எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? தடைகள்ங்கிறது வரத்தாயா செய்யும், நம்ம தான் எதிர்த்து ஓடணும். முருகேசா, அம்மா சொல்ற மாதிரி வெளியூர் போய் படி, படிச்சு பெரிய ஆளாகி வா. அண்ணே உனக்காக காத்திருக்கேன். நீங்கெல்லாம் பைத்தியம் நினைச்சிட்டு இருந்தீங்களே, உண்மையிலே அவர் பைத்தியம் இல்லைங்க. படிக்கும் போதே அம்மா அப்பா தவறிட்டாங்க, படிக்க வைக்க ஆள் இல்ல. கொஞ்சமா படிச்சதை வச்சு நமக்கெல்லாம் நல்லது சொல்ல வந்தவரை யாருமே காது கொடுத்து கேட்காம அவரை பைத்தியம் சொல்லி ஒதுக்கிட்டீங்களே. அண்ணே அண்ணே வானே, உன் தம்பி வந்திருக்கேனே. காத்து கடலுக்கு தெரியாது. முருகேசா, நீயும் நானும் ஒரே பள்ளியில தான் படிச்சோம். வீட்டுல வசதி இருக்கிறதுனால படிப்போட அவசியம் எனக்கு புரியல. பண்ணையார் மகன்ற ஆணவத்திலையும் உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டேன். இன்னைக்கு நான் பண்ணையார் மகனா ஒரு சாதாரண மனுஷனா தான் நிக்கிறேன். ஆனா நீ ஊரே கடலோரம் வீசும் முருகேசா, கடலுக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிரு. கூட போகிற புள்ள ஜெயிக்காம போகாது.